நாட்டின் பொருளாதார மறுசீரமைப்புக்கு அனைத்து தரப்பினரின் பொதுவான இணக்கப்பாடு அவசியம். ஜனாதிபதி ரணில் சுட்டிக்காட்டு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரி யார்? மைத்திரியின் வீட்டிற்கு முன் போராட்டம். குவிக்கப்பட்ட போலீசார். முல்லைத்தீவு மாவட்டம் விசுவமடு மேட்டுப்பட்டி தெரு கிராமத்தில் யானைகள் அட்டகாசம். பொன்னாவளியில் இருந்து மக்களை அகற்ற கபடத்தனமாக சுண்ணக்கல் அகழ்வு. உண்மைகளை வெளிப்படுத்திய ஸ்ரீதரன். யாழில் திடீரென களமிறங்கிய பாதுகாப்பு படையினர். வழிமறிக்கப்பட்ட வாகனங்கள். ஜனாதிபதி தேர்தல் காலத்தை அறிவித்தது தேர்தல் ஆணைக்குழு. இனவாத அரசாங்கத்துடன் அரசு அதிகாரிகளும் இணைந்து மக்களை வெளியேற்ற முயற்சி. தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ரவிகரன் அறிவிப்பு. அதிகரிக்கும் வெப்பநிலை. அழிவடையும் அபாயத்தில் இலங்கை கடற்பரப்பில் உள்ள பவளப்பாறைகள். 45வது நாளாகவும் தொடரும் கல்முனை வடக்கு பிரதேச செயலக போராட்டம். அதிக வெப்பத்தால் யாழில் ஒருவர் உயிரிழப்பு. ஒற்றுமை பொது உடன்பாட்டுடன் முன்னோக்கி சென்றால் இலங்கை உலகின் அபிவிருத்தி அடைந்த நாடாக விரைவில் உயர்த்த முடியும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று பாராளுமன்றத்தில் ஆற்றிய விசேட உரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் அங்கு கருத்து தெரிவிக்கையில், கௌரவ சபாநாயகர் அவர்களே, நாட்டை மீள கட்டி எழுப்பும் பணியை நான் பொறுப்பேற்ற பின்னர் பொருளாதாரத்தின் உண்மையான நிலை குறித்த அனைத்து தகவல்களையும் அவ்வப்போது இச்சபையில் கூறியுள்ளேன். கடந்த 2 ஆண்டுகளாக முன்னெடுத்த பொருளாதார திட்டங்களையும் எதிர்கால பொருளாதார திட்டங்கள் குறித்த உண்மைகளையும் கூறினேன். பற்றி எரிந்து கொண்டிருந்த நாட்டை நானே பொறுப்பேற்றேன். நாடு நரகமாக மாறியிருந்தது. பொருளாதாரம் முடங்கி கிடந்தது. பணவீக்கம் 70% உயர்ந்திருந்தது. மொத்த தேசிய உற்பத்தியில் 10 தொடக்கம் 12% அதிகமாக வரவு செலவு திட்ட பற்றாக்குறை அதிகரித்திருந்தது. வட்டி வீதம் 30% உயர்ந்திருந்தது. டாலரின் பெறுமதி சுமார் 480 ரூபாய் வரையில் அதிகரித்திருந்தது. அந்நிய செலாவணி கையிருப்பு 0 போனது. ஒரு வாரத்துக்கு கூட உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்ய பணம் இருக்கவில்லை. நாட்டில் பெரும்பகுதியானோர் வீதிகளில் இறங்கினர். பல நாட்களாக மக்கள் வரிசையில் நின்றனர். பல எதிர்ப்பு போராட்டங்களில் பங்கெடுத்தனர். இவ்வாறானதொரு பின்னணியில் தான் நாட்டையும் பொருளாதாரத்தையும் மீள கட்டியெழுப்பும் சவாலை நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த நேரத்தில் நாட்டை காப்பாற்றும் சவாலை ஏற்க எவரும் முன்வரவில்லை. பல்வேறு நிபந்தனைகளை முன்வைத்தனர். ஆனால் நான் நிபந்தனையின்றி நாட்டை பொறுப்பேற்றுக் கொண்டேன். பாராளுமன்றத்தில் எனது கட்சிக்கு ஒரே ஒரு ஆசனம் மட்டும் இருந்தது. அத்தகைய ஆபத்தான சூழலில் இந்த பணியை தோளில் ஏற்றுக்கொண்டேன். 3 காரணங்களுக்காகவே சவாலை ஏற்றுக்கொண்டேன். என்னிடம் ஒரு திட்டம் இருந்தது, அனுபவம் இருந்தது, சர்வதேச தொடர்புகள் இருந்தன. அதனால் நரகத்தில் விழுந்த இந்த நாட்டை மீட்க முடியும் என்ற நம்பிக்கை என்னிடம் இருந்தது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, அப்போதிருந்து நாங்கள் பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் மறுசீரமைப்பு திட்டங்களை முறையாக செயல்படுத்த ஆரம்பித்தோம். இதன் பலனாக 2023 ஆண்டின் மத்தியில் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டது. இந்த ஆண்டு பொருளாதார வளர்ச்சி குறைந்து 3% இருக்கும் என எதிர்பார்க்கின்றோம். பல்வேறு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிதி நிறுவனங்கள் இதனை எதிர்ப்பு கூறியுள்ளன. பணவீக்கம் தற்போது 1.5% குறைந்துள்ளது. பல ஆண்டுகளாக பற்றாக்குறையாக இருந்த முதன்மை கணக்கு கையிருப்பு 2023 ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 0.6% உபரியாக மாற்றப்பட்டது. பல தசாப்தங்களுக்கு பிறகு 2023 ஆண்டில் நடப்பு கணக்கில் ஒரு உபரி நிலுவைத் தொகை ஏற்பட்டது. வட்டி விகிதம் 10 தொடக்கம் 13% வரையில் குறைந்துள்ளது. சுற்றுலாத்துறை புத்துயிர் பெற்றுள்ளது. வெளிநாட்டு பணியாளர்கள் அதிகளவு பணம் அனுப்புகிறார்கள். 2024 ஆண்டின் முதல் 3 மாதங்களில் டாலரின் பெறுமதியை 300 ரூபாவை விட குறைவாக கொண்டு வர முடிந்தது. அந்நிய செலாவணி கையிருப்பு 5 பில்லியன் டாலர்களுக்கு மேல் அதிகரித்துள்ளது. சவாலான, கடினமான, சரியான பாதையை நாங்கள் பின்பற்றியதால் இந்த நிலையை எங்களால் அடைய முடிந்தது. இந்த நாட்டில் சிலர் நாங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் விமர்சித்தார்கள். சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவு மூலம் நாட்டின் பொருளாதார ஒழுங்கமைப்புக்கான அனைத்து செயற்பாடுகளையும் விமர்சித்தனர். ஆனால் அந்த விமர்சனங்கள், அவதூறுகள்
கட்டுக்கதைகள் என அனைத்துக்கும் மத்தியில் நாம் தொங்கு பாலத்தை கடக்க முயற்சித்தோம். அது மட்டும் ஒரே வழியாகும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருந்தோம். 2023 செப்டம்பர் முதல் படிப்படியாக முன்னேறினோம். பொது செலவினங்களை கட்டுப்படுத்த பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. பல்வேறு பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலை சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அரசின் வருவாய் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 8% சரிவடைந்திருந்தது. அதனால் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 20% காணப்பட்ட அரசின் செலவினங்களை நிர்வகிக்க வருவாய் போதுமானதாக இருக்கவில்லை. அதனால் அரசாங்கத்தின் வருவாயை அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் காணப்பட்டது. இதற்கு முன்பிருந்த சில அரசாங்கங்கள் தொழில் வழங்கவும் சம்பளத்தை வழங்கவும் எரிபொருள், மின்சாரம், குடிநீர் சேவைகளை குறைந்த செலவில் வழங்கவும் வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை நிவர்த்திக்கவும் வெளிநாடுகளிடம் கடன் பெற்றனர். இல்லாவிட்டால் பணத்தை அச்சிட்டனர். பல வருடங்களாக இதே முறையில் பழகி இருந்ததால் நாம் ஏற்படுத்திய மாற்றத்தை தாங்கிக் கொள்வது கடினமாக இருந்தது. ஆனால் நாட்டின் முன்னேற்றத்துக்கான மாற்றத்தை ஏற்படுத்த யாராவது முன்வர வேண்டியது அவசியம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, தொடர் சீர்திருத்தங்கள் மூலம் நாட்டில் நிதி ஒழுக்கத்தை உறுதி செய்தோம். பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த அடுத்தபடியாக கடன் மறுசீரமைப்பை செய்ய வேண்டியிருந்தது. 2022 செப்டம்பரில் IMF உடனான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கும் அதுவே காரணமாகும். 2022 டிசம்பரில் மொத்த கடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 128% காணப்பட்டது. அது நல்ல நிலைமையாக தெரியவில்லை. அதனால் கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை செயல்படுத்தினோம். அதனை 3 கட்டங்களின் கீழ் செயற்படுத்தினோம். அதில் முதலாவது கடன் மறுசீரமைப்பு. அந்த பணி 2023 ஆண்டில் நிறைவடைந்தன. இரண்டாவதாக வெளிநாடுகளுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் மூலம் உத்தியோகபூர்வமாக பெறப்பட்ட கடனை மறுசீரமைக்க வேண்டியிருந்தது. அந்த நாடுகளுடனான கலந்துரையாடலுக்கு பின்பு 2023 நவம்பருக்குள் இந்த கடன்களை மறுசீரமைப்பது குறித்து கொள்கை ரீதியான உடன்பாட்டை எட்ட முடிந்தது. அதற்காக பாரிஸ் கிளப் மற்றும் அதில் இணையாத சீனா போன்ற நாடுகளும் இணக்கம் தெரிவித்தன. தற்போது கடன் வழங்கிய நாடுகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து அந்த பணிகள் நிறைவுக்கு கொண்டு வர வேண்டியது அவசியம். இலங்கை அரசாங்கம் தற்போது உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழுவுடன் கலந்துரையாடுகிறது. அதேபோல் சீன எக்ஸிம் வங்கியுடனும் இந்த கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மூன்றாவதாக வணிக கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகள் காணப்பட்டன. இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் பணிபுரியும் லசாட் மற்றும் கிளிபோர்ட் சான்ஸ் ஆகிய ஆலோசனை நிறுவனங்கள் கடன் வழங்குனர்களுடன் பேச்சுவார்த்தை நடாத்தி வருகின்றது. இரு தரப்பிலும் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகளின் அடிப்படையில் பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடாத்தப்பட்டு வருகிறது. இந்த வருடத்தின் மத்தியில் இந்த கலந்துரையாடல்கள் அனைத்தையும் நிறைவு செய்ய வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும். 2032 ஆண்டுக்கான மொத்த கடனை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 95% குறைப்பதே கடன் மறுசீரமைப்பின் இறுதி இலக்காகும். அரசாங்கத்தின் மொத்த நிதி தேவையினை ஆண்டுதோறும் 13% வெளிநாட்டு கடன் சேவையை வருடாந்தம் 4.5% பேணுவதும் அடுத்த இலக்காக உள்ளது. கடன் நிலைத்தன்மை அடைவதற்கான ஒரே வழி இதுதான். கடன் நிலைத்தன்மையை உறுதி செய்யாமல் நீண்டகால அடிப்படையில் நாட்டின் பொருளாதாரம் முன்னேற்றுவது சாத்தியமில்லை. சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியுடன் நடாத்தப்பட்ட அரசு சோதனை அறிக்கையின்படி ஊழலுக்கு எதிரான திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பித்தோம். கடந்த 2 வருடங்களாக நாம் நடைமுறைப்படுத்திய பொருளாதார மறுமலர்ச்சி வேலை திட்டத்தின் பெறுபேறுகள் மூலம் மக்களுக்கு நிவாரணம் வழங்க முடிந்துள்ளது. ஆஸ்பிசும உள்ளிட்ட ஏனைய நிவாரண திட்டங்களின் கீழ் நாட்டில் உள்ள வறிய மக்களுக்கும் பெருமளவிலான நிதியை நேரடியாக கொண்டு சேர்க்க முடிந்தது. சிறுநீரக நோயாளிகள், முதியோர், ஊனமுற்றோர் ஆகிய தரப்பினருக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகள் 2024 ஏப்ரல் முதல் 50% அதிகரிக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தின் கீழ் சமுத்தியை விட 3 மடங்கு அதிகமான பணம் வறிய மக்களை சென்றடைகின்றது. இந்த நிவாரண திட்டங்களுக்காக 2024 ஆண்டில் 205 பில்லியன் ரூபாய் செலவிடப்படும். 2ஆம் உலகப் போரின் பின்னர் இலங்கை முதலில் நிவாரண திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் இத்தகைய தொகை நிவாரணம் வழங்குவதாக செலவிடப்படவில்லை.
2022 சிறு போகத்திலும் 23 பெரும் போகத்திலும் 2023 சிறு போகத்திலும் 2024 பெரும் போகத்திலும் வெற்றிகரமான அறுவடையை பெற்றுக் கொண்டோம். அவற்றில் ஒரு பகுதியை இலவசமாக மக்களுக்கு பகிர்ந்தளிக்க அரசாங்கம் எதிர்பார்த்தது. அதன்படி கடந்த ஆண்டு இந்த ஆண்டும் தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தில் வறிய மக்களுக்கு இலவச அரிசி வழங்கப்பட்டது. இனிவரும் காலங்களிலும் வறிய மக்களின் மேம்பாட்டுக்கான அனைத்து முயற்சிகளையும் அரசாங்கம் முன்னெடுக்கும். 2024 ஆண்டில் 12 பில்லியன் ரூபாவை செலவிட எதிர்பார்க்கப்படுகிறது. 2024 ஜனவரி முதல் அரசு ஊழியர்களுக்கு மாதாந்தம் 5000 ரூபாய் வாழ்வாதார கொடுப்பனமாக வழங்கப்பட்டது. தற்போது 10,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் முதல் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு 2500 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டது. வாழ்க்கை செலவுடன் ஒப்பிடும் போது இது போதுமானதாக இல்லை. இருப்பினும் அரசாங்கத்தினால் இயன்ற அளவு இந்த நிவாரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. ரூபாயின் பெறுமதி அதிகரிப்பதால் கடந்த சில மாதங்களில் இறக்குமதி பொருட்களின் விலையும் கணிசமாக குறைந்துள்ளது. அதனால் எரிவாயு, கனிய எண்ணெய், பால்மா போன்றவற்றின் விலைகளும் குறைந்துள்ளன. மேலும் வட்டி வீதம் குறைவதால் தொழில்துறையினருக்கு நிவாரணம் கிடைக்கும். 2024 ஆண்டிலும் சம்பள அதிகரிப்பு தொடர்பிலான கோரிக்கைகள் வந்தாலும் அரசாங்கத்தின் வருமானம் அதற்கு தகுந்த வகையில் அதிகரிப்பை காட்டவில்லை. கடந்த காலங்களில் பொறுப்பற்ற முறையில் வழங்கப்பட்ட பல்வேறு சலுகைகள் எமது பொருளாதாரத்தையும் மக்களின் வாழ்க்கையையும் அளித்தது. அனைத்து பிரிவு மக்களும் கடந்த 2 வருடங்களாக மிகவும் கடினமான பாதையில் பயணிக்கின்றனர். 2024 ஆண்டின் பொருளாதார வளர்ச்சியை கவனத்தில் கொண்டு சம்பள திருத்தம் குறித்து தீர்மானிக்க முடியும். இப்போது செயற்படுத்தப்படும் பொருளாதார திட்டங்களை கைவிட்டால் மீண்டும் பெரும் நெருக்கடியை சந்திக்க நேரிடும். 2022 செப்டம்பர் முதல் IMF வேலை திட்டத்தின் மூலம் பல சாதகமான பலன்களை அடைந்துள்ளோம். கொழும்பு 7 அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் வீட்டிற்கு முன் மக்கள் போராட்டத்தில் குதித்ததால் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரியை தனக்கு தெரியும் என்ற சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டிருந்தார். இதனையடுத்து அவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரின் விசாரணைக்கு முற்படுத்தப்பட்டார். இந்நிலையில் மக்கள் போராட்டத்தின் குடிமக்கள் என்ற அமைப்பினர் மைத்திரிபாலவை நேரில் சந்தித்து அவரிடம் யார் அந்த சூத்திரதாரி என்ற கேள்வியை முன்வைக்க உள்ளதாக தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் அவரின் வீட்டிற்கு முன்னால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. போலீசாரின் வீதி தடைக்கு முன்னால் மறிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீசாரிடமும் ஊடகங்களிடமும் கருத்துக்களை முன்வைத்ததை அடுத்து பின் கலைந்து சென்றனர். இருப்பினும் இந்த விவகாரத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என மக்கள் போராட்டத்தின் குடிமக்கள் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு விசுவமடு மேட்டுப்பட்டி தெரு கிராமத்தில் விவசாயி ஒருவரின் பயிர்களை யானைகள் அழிவுக்கு உட்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் நள்ளிரவு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. 3 யானைகள் தமது தோட்டத்தில் உட்புகுந்து அறுவடை செய்யும் தருவாயில் இருந்து வர்த்தக வளங்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட வாழைமரங்கள் என்பவற்றை சேதமாக்கியுள்ளதாக கவலை தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த கிராமத்தில் நீண்ட காலமாக யானைகள் தமது வாழ்வாதாரங்களை அளித்து வருவதாகவும் யானை வேலிகள் போடப்படும் வேலிகள் பூர்த்தியாகாத நிலையில் உள்ளதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். ஆகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து தமது பிரச்சினைக்கு தீர்வினை பெற்றுத் தருமாறும் விவசாயிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். ராத்திரி இரவு 3 யானை ஒரு 100 வாழை அப்படியே எல்லாம் சரமாரியாக்கி ஒரு 3 லட்சம் ரூபாய் 2.5 லட்சம் ரூபாய் விற்கக்கூடிய வர்த்தக பழம் எல்லாம் சரமாரியாக்கிட்டு பெரிய ஒரு கஷ்டத்துல தான் பாடுபடுறோம். அடைய வச்சு தனி வச்சு ஒன்றுமே செய்யலாம இருக்கு. உண்மையிலேயே பொருளாதார தடை, ஒரு வாழைக்கு கூட தண்ணி இறைக்க பெரிய பாடுபட வேண்டி கிடக்கு. பசல விலை அதிகரிப்பு, மருந்து அதிகரிப்பு, அப்படி இருந்தும் வேற என்னதான் செய்கிறது செய்வோம் என்று வெளிக்கிட்டா இப்படியும் ஒரு சேதமண்டா ஒன்றுமே செய்யலாது. யாரும் கலைச்சி விடுற சாமான் இல்லை இது. ஆனா இதுக்கு ஒரு நடவடிக்கை ஒன்று எடுத்து தருமாறு முல்லைத்தீவு மாவட்ட அதிகாரிகளை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது.
கிளிநொச்சி பொன்னாவளியில் டோக்கியோ சீமெந்து தொழிற்சாலை உருவாக்கப்படும் என்ற போர்வையில் அங்குள்ள சுண்ணக்கற்களை அகழ்ந்து திருகோணமலைக்கு எடுத்துச் செல்கின்றனர். எனவே இங்கு வேலைவாய்ப்பு எதுவும் நமது மக்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. இங்கிருந்து மக்களை இடம்பெயர வைக்கின்ற செயற்பாடு நடைபெறுகின்றது என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இன்று சபையில் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பூனகிரி பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் உள்ள பொன்னாவளி கிராமத்தில் டோக்கியோ சிமெண்ட் நிறுவனத்தால் சீமேந்து தொழிற்சாலை ஒன்றை அமைப்பதற்கான முயற்சிகள் என்று சொல்லப்பட்டு அங்கிருக்கின்ற முருகை கற்கள் தோண்டி எடுக்கப்பட்டு இன்னொரு மாவட்டத்திற்கு திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இது மிகவும் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் சமநேரத்தில் அதற்கான ஆய்வு முயற்சிகள் என்னும் பெயரில் அப்பகுதியில் மேற்கொள்ளப்படும் ஆழ்துளை கிணறுகள் அமைக்கும் நடவடிக்கை, சுண்ணக்கற்களின் அகழ்வு என்பவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 2023 8 முதல் அப்பிரதேச மக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பு போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இன்று வரை 9 மாதங்கள் முடிந்து 10வது மாதத்திலே தொடங்கி அவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 302 நாட்களுக்கு மேலாக 10வது மாதமாக அந்த மக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கடந்த இந்த வருடம் 2024 ஏப்ரல் 5 அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா தலைமையில் ஒரு குழு சென்று அந்த மக்களோடு மோதியதில் அங்கு ஒரு மிகப்பெரிய கலைபரமே நடைபெற்றது. அந்த மக்கள் அங்கே கற்களை எடுப்பதை தடுத்திருக்கிறார்கள். கிளிநொச்சியினுடைய தொன்மம் மிகு பேரூர்களில் ஒன்றாக விளங்கும் வேரவில் கிராமம் ஈழவூர் என்றும் புளியந்துறை என்றும் சிறப்பித்து சொல்லப்படும் அளவிற்கு கிளிநொச்சியின் பண்பாட்டு முக்கியத்துவம் மிக்க அடையாளமாக விளங்குகிறது. இலங்கை வரலாற்றில் ஏறத்தாழ 3500 ஆண்டுகால வரலாற்று தொடர்ச்சி மிக்க மக்கள் பாரம்பரியத்தை கொண்டுள்ள கிராஞ்சி கிழக்கு, கிராஞ்சி மேற்கு, மொட்டையன்குளம், பிருந்தாவனம், மதனி குடியிருப்பு, வலைப்பாடு, பொன்னாவளி, பாலாவி ஆகிய கிராமங்கள் சூழ உள்ள இப்பிரதேசத்தின் ஒரு தொகுதி மக்கள் நாட்டின் அசாதாரண சூழ்நிலைகளின் காரணமாக நாட்டிற்கு உள்ளே இடம்பெயர்ந்து வாழும் சூழலில் தற்போது அப்பகுதியில் 1156 குடும்பங்களைச் சேர்ந்த 4276க்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். கடற்புற சூழலியல் கொண்ட இப்பிரதேச மக்கள் ஏற்கனவே குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்கொள்ளும் நிலையில் தமது பகுதியில் புதிதாக ஒரு சீமெந்து தொழிற்சாலை அமைக்கப்படுமாயின் அது தமது இருப்பை கேள்விக்கு உட்படுத்தக்கூடிய அபாயகரமான சூழலை தோற்றுவிக்கும் என்ற இயல்பான அச்சத்தின் காரணமாக தாமும் தமது அடுத்த சந்ததியும் தமது பூர்வீக மண்ணில் தொடர்ந்தும் வாழ வேண்டும் என்ற விருப்பின் அடிப்படையில் சூழலியல் எதிர் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சீமெந்து தொழிற்சாலையை தமது பகுதியில் அமைக்க வேண்டாம் என கோருகின்றனர். எனவே இந்த மக்களுடைய கோரிக்கை என்பது மிக முக்கியமானது. இங்கே அவர்கள், நான் நினைக்கிறேன், இந்த டோக்கியோ சீமெந்து கம்பெனி என்பது 2010ஆம் ஆண்டுக்கு பின்னர் யுத்தம் முடிந்த பிற்பாடு மக்களுக்கு தெரியாமல் இரகசியமான முறையிலே அங்கு பல ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. 2012ஆம் ஆண்டு 13ஆம் ஆண்டுகளிலும் அவ்வாறான ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டு ஆராய்ச்சி செய்யப்படுகிற பொழுது அந்த இடங்களுக்கு நாங்கள் சென்று பார்க்க போகிற பொழுது அந்த ஆய்வுகளில் ஈடுபட்டவர்கள் அந்த இடங்களை விட்டு ஓடியிருந்தார்கள் அல்லது ஒளிந்திருந்தார்கள். இது தொடர்பாக நான் பல கடிதங்களை அந்த நேரம் அரசாங்க அதிபர் பிரதேச செயலாளர்களுக்கு எழுதிய பொழுதும் அது தொடர்பாக அவரிடமிருந்து எந்த பதில்களும் சரியான முறையில் கிடைக்கவில்லை. இப்பொழுதும் கூட அங்கே ஒரு சீமெந்து தொழிற்சாலை அமைக்கப்படுவதற்கான எந்த முயற்சிகளும் இல்லை. அங்கே இருக்கின்ற மக்களிடம் அவர்களை ஏமாற்றி குறைந்த விலையிலே காணிகளை வாங்கி அங்கிருக்கிற அரச காணிகளையும் பிடித்து ஒரு வலுக்கட்டாயமாக அங்கே இருக்கின்ற முருகை கற்களை அவர்கள் திருவோணமலையில் இருக்கிற சீமெந்து தொழிற்சாலைக்கு கொண்டு செல்கின்ற முயற்சியை மட்டும்தான் அவர்கள் மேற்கொள்கிறார்கள். ஆகவே அங்கு யாருக்கும் வேலை வாய்ப்புகளும் இல்லை, அங்கிருக்கிற மக்களுக்கான எந்த ஒரு எதிர்காலமும் இல்லை, ஒரு தொழிற்சாலையும் அமையப்பெற போவதும் இல்லை. அங்கிருக்கின்ற கற்களை கிட்டத்தட்ட 100 மீட்டர் ஆழத்திற்கு அவர்கள் தோண்டப் போவதாக சொல்லுகிறார்கள். முதல் கட்டமாக அவர்கள் தோண்ட போகின்ற கற்கள் எடுக்க போகிற கிணறுகள் 99 அடி 100 அடி ஆழங்களாக இருக்கும், 30 மீட்டர் ஆழம் கொண்டதாக இருக்கும். இவ்வாறான பல கிடங்குகள் உருவாக்கப்பட்டால் அயல்ல இருந்து கடல் நீர், உப்பு நீர் தான் அங்கு உருவாகி அங்கே ஏற்கனவே குடிநீர் தட்டுப்பாடாக இருக்கிற வேரவில், வலப்பாடு, கிராஞ்சி மக்கள் திரும்பவும் அந்த இடத்திலே குடிநீர் இல்லாமல் குடிவாழ முடியாமல் இடம்பெயரக்கூடிய சூழல்கள் தான் இங்கே பெரிய அளவில் ஏற்படுத்தப்படுகிறது. இது தொடர்பாக நான் ரமேஷ் பத்ரன் அவர்கள் இந்த நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சருக்கும் நான் ஒரு கடிதத்தை கடந்த 2023 3ஆம் மாதம் 27ஆம் தேதி ஓராண்டுகளுக்கு முதல் நான் எழுதியிருந்தேன். ஆனால் இதுவரை அவரால் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. நான் அக்கடிதத்தையும் சபாவிடத்துக்கு சமர்ப்பிக்கின்றேன். அதே போல திரும்பவும் நான் 2023 8 28ஆம் தேதி
கௌரவ அமைச்சர் ரமேஷ் பத்ரன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு கடிதத்தை சமர்ப்பித்திருந்தேன். அது தொடர்பாகவும் இதுவரை அவரிடமிருந்து அந்த மக்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில் எந்த பதில்களும் கிடைக்கவில்லை. அக்கடிதத்தையும் நான் இந்த சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கின்றேன். அதே நேரம் நான் திரும்பவும் 2023/9/17 இவருடைய இந்த தொடர்ச்சியான செயல்பாடுகள் நடைபெறவில்லை என்பதை வலியுறுத்தி கௌரவ ரமேஷ் பத்ரன் அவர்களுக்கு 3வது கடிதத்தையும் நான் எழுதியிருந்தேன். இதுவரை அமைச்சரிடமிருந்து எந்த பதில்களும் கிடைக்கவில்லை. அந்த மக்கள் தொடர்ந்தும் 10வது மாதமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும்தான் இந்த நாட்டிலே நடைபெறுகிற உண்மை. ஆகவே அந்த 3வது தடவையாக நான் கௌரவ ரமேஷ் பத்ரன் அவர்களுக்கு எழுதிய கடிதத்தையும் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கின்றேன். இது தொடர்பாக இந்த விடயம் தொடர்பாக 2023/3/16 யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் சிவக்கொழுந்து ஸ்ரீ சத்குணராஜா அவர்களுக்கு நான் ஒரு கடிதத்தை எழுதியிருந்தேன். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, எமது மக்களின் உணர்வு நிலைகளோடும் என்றும் ஒருமித்திருக்கும் நிறுவனமான யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தன்சார் சமூகத்தின் இருப்புக்காக ஆற்றக்கூடிய சமூக நலன்சார் பணிகளில் ஒன்றாக இதனை கருதி வேரவில் பிரதேசத்தில் சீமேந்து தொழிற்சாலை ஒன்றை அமைப்பதால் எமது மக்களின் இயல்பு வாழ்வில் ஏற்படக்கூடிய குடிநீர் உள்ளிட்ட சூழலியல் இடர்பாடுகள் பற்றிய தெளிவினை ஏற்படுத்துவதற்காக துறைசார் பேராசிரியர்களும் மாணவர்களும் இணைந்து ஒரு முழுமையான ஆய்வை மேற்கொள்வதன் மூலம் அப்பிரதேச மக்களுக்கும் எமது சமூகத்துக்கும் இதன் சாதக பாதக தன்மைகள் குறித்து தெளிவுபடுத்தலை ஏற்படுத்த முன்வர வேண்டும் என்று தங்களை தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் என நான் அவருக்கும் ஒரு கடிதத்தை எழுதியிருந்தேன். ஆனால் இதுவரை யாழ்ப்பாண பல்கலைக்கழகமோ அல்லது பல்கலைக்கழகம் சார்ந்த பேராசிரியர்களோ மாணவர்களோ அந்த இடங்களுக்கு சென்று அவ்வாறான ஒரு ஆய்வை மேற்கொண்டதாக நான் அறியவில்லை. துணைவேந்தருக்கு எழுதிய கடிதத்தையும் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கின்றேன். அதே நேரம் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபருக்கும் 2023/3/20 நான் ஒரு கடிதத்தை இது விடயமாக எழுதி இதற்கான நடவடிக்கையை நிறுத்தி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் பிரதேச பூநகரி ஒருங்கிணைப்பு குழுவில் இந்த அனுமதிகள் பெறப்பட்ட பின்னர் இவ்வாறான வேலைத்திட்டங்களை முன்னெடுங்கள் என்று கூட ஒரு கடிதத்தை எழுதியிருந்தேன். ஆனால் இதுவரை காலம் ஓராண்டுகள் முடிந்தும் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபராலோ அல்லது பூநகரி பிரதேச செயலாளராலோ அந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டமோ அல்லது பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டமோ எதுவுமே நடத்தப்படாமல் மிகவும் கபடத்தனமாக கள்ளத்தனமாக அங்கே இருக்கின்ற முருகை கற்களை தோண்டுவதற்கு அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தாவும் அவரோடு சேர்ந்தவர்களும் முயற்சிக்கிறார்கள் என்பதுதான் இங்கு வெளிப்படையான உண்மை. அரசாங்க அதிபருக்கு நான் 2023/3/20 எழுதிய கடிதத்தையும் சபாபீடத்துக்கு நான் சமர்ப்பிக்கின்றேன். அதே நேரம் கௌரவ ஆளுநர் அவர்களுக்கு நான் 2023/7/13 ஒரு கடிதத்தை எழுதியிருந்தேன். 7ஆம் மாதம் 2023ஆம் ஆண்டு 13ஆம் கௌரவ ஆளுநருக்கும் ஒரு கடிதத்தை எழுதியிருந்தேன். தயவு செய்து இந்த விடயத்தை கருத்தில் எடுத்து நீங்கள் குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் புதிதாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ள பொன்னாவளி சீமேந்து தொழிற்சாலை, கௌதாரிமுனை காற்றாலை மின் உற்பத்தி நிலையம், கடலட்டை பண்ணைகளின் உருவாக்கம், ஐவீதி புனரமைப்பு திட்டம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உரிய தீர்வை எட்ட முடியாத நிலை காணப்படுவதால் இத்தகைய கலந்துரையாடல் ஒன்றை ஒழுங்கு செய்வது ஆரோக்கியமானதாக அமையும் என கருதுகின்றேன். அதற்கமைய எதிர்வரும் 2023/7/24 தொடக்கம் 2023/7/28 கிடைப்பட்ட பொருத்தமான தினம் ஒன்றில் நீங்கள் இவ்வாறான கூட்டங்களை செய்யலாம் என்றும் அவருக்கு கடிதத்தை எழுதியிருந்தேன். அவ்வாறு நான் ஆளுநருக்கு எழுதிய கடிதத்தினுடைய பிரதியையும் நான் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கின்றேன். யோசித்து பாருங்கள் தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த நாட்டிலே ஒரு மக்களுடைய பிரச்சனை கிட்டத்தட்ட 1000 மக்கள் கையெழுத்து வைத்து பூநகரி பிரதேச செயலாளருக்கு கடிதம் வழங்கி இருக்கிறார்கள். அவர்கள் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபருக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் கௌரவ ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறார்கள். ஏன் அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தாவுக்கும் வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் மீறி அந்த மக்களை அந்த இடத்திலே இருந்து குடிபெயர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அல்ல, அவர்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு தங்களுடைய சொத்துக்கள் அழிந்து மீண்டும் அந்த இடத்திலே நிம்மதி குடியேறி வாழுகிற பொழுது அவருடைய பொருளாதாரத்தையும் இழந்து அவர்கள் நிர்கதியாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இன்று தொடர்ந்தும் அந்த இடத்திலே இந்த கட்டாய நிலைமை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு பரம்பரைக்கு சொந்தமானது பொன்னாவளி என்கிற கிராமம், பொன்னாவளியில் இருக்கிற முருகை கற்கள் என்பது காலங்காலமாக அடுத்து வருகிற பரம்பரைக்கு சொந்தமானது. ஆனால் அந்த இடத்துல இருக்கின்ற கற்கள் விஞ்ஞானபூர்வமாக எவ்வாறு எடுக்கப்பட இருக்கிறது அல்லது அதில் உள்ள நன்மை தீமைகள் என்ன என்பது தொடர்பில் அங்கே இருக்கின்ற வலைப்பாட்டிலே வாழுகிற மக்கள், பொன்னாவளியிலே வாழுகிற மக்கள், கிராஞ்சியிலே வாழுகிற மக்களுக்கு ஏதாவது விளங்கப்படுத்தப்பட்டதா? கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிலே இது தொடர்பாக ஏதாவது அனுமதி பெறப்பட்டதா?
பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவிலே அந்த பிரதேச செயலாளர் பிரிவு மட்டத்தில் நடைபெறுகின்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கூடி ஏதாவது அனுமதி பெறப்பட்டதா? இது எதுவுமே நடைபெறவில்லை. ஆனால் இங்கே மிக மோசடியான முறையில் அந்த மக்கள் வாழுகின்ற இடத்தில் அந்த மக்களை குடிபெயர்க்கின்ற வேலையை அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தாவும் அவரோடு இணைந்தவர்களும் அரசு அதிகாரிகளும் மிக அசம்பந்த போக்கோடு மேற்கொள்ளுகிறார்கள். அதிலும் இந்த டோக்கியோ சிமெண்ட் நிறுவனம் என்பது ஒரு பாரிய நிறுவனம். அவர்கள் இந்த மக்களை குடிபெயர்க்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அந்த மக்கள் வாழுகின்ற பிரதேசத்தில் அந்த மக்களுக்கு சரியான ஒரு தெளிவூட்டலை அல்லது விளங்கப்படுத்தலை செய்யாமல் அங்கு தொழிற்சாலை கூட அமைக்காமல் அங்கிருக்கின்ற கற்களை மட்டும் எடுத்து செல்லுகின்ற அந்த முயற்சியை ஏன் இந்த நிறுவனம் செய்ய வேண்டும்? ஆகவேதான் நான் மிக வெளிப்படையாக தெளிவாக இதனை இந்த உயர்ந்த சபையினூடாக பதிவு செய்கிறேன். இந்த மக்கள் மிக கூடிய அளவிலே அந்தரித்து நிற்கிறார்கள். இன்று கடை ஊழியர்கள் நீங்கள் சொல்லுகிறீர்கள் அவர்களுக்கு சம்பளம் பற்றி பேசுகிறோம். ஆனால் ஒரு மக்கள் அந்த கிராமங்களில் வாழ முடியவில்லை. அந்த கிராமத்துக்கான ஒரு ஒழுங்கான வீதி இல்லை. அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் போக முடியாது. பல்லவராயன்கட்டு சந்தியில் இருந்து கிராஞ்சி தாண்டி வேரவில் தாண்டி வலப்பாடு வரைக்கும் ஒரு ஆம்புலன்ஸில் சென்று நோயாளிகளை ஏற்றி வருவதற்கேற்ற பாதை இல்லை. அண்மையில் தான் ஆளுநரோடு கதைத்து ஆளுநருடைய நிதியிலே இருந்து அந்த வீதிக்கான கிரவல் இடப்பட்டிருக்கிறது. ஐரோட் திட்டத்திலே அந்த வீதி முன்மொழியப்பட்டிருந்தது. ஆனால் அந்த வீதி செப்பனிடப்படவில்லை, செய்யப்படவில்லை. அந்த நிறுவனம் அதை பின்வாங்கி கொண்டது. இன்றைக்கும் அந்த மக்கள் பழங்காலத்திலே வாழ்ந்தது போலவே தொடர்ந்து அந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, அண்மையில் ஓராண்டுக்குள் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 8 மாதங்களுக்குள் 2 மரணங்கள் வேரவில் பகுதியில் வேலைப்பாட்டில் நடைபெற்றிருக்கிறது. அந்த 2 மரணங்கள் என்பது ஒன்று அங்கிருந்து ஆம்புலன்ஸ் சென்று அவர்களை ஏற்றி வேகமாக ஒரு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல முடியாததால் ஒரு இளம்பெண் அந்த இடத்திலே பரிதாபமாக மரணமடைந்தார். அதே போல ஒரு வயோதிபர் அந்த இடத்துக்கு நோயாளர் காவு வண்டி போக முடியாததால் அவர் காலமானிய ஒரு வரலாறு உருவாகியது. அவர் மரணத்தை தழுவினார். அங்கே இருக்கின்ற ஒரே ஒரு வைத்தியசாலை வேரவில் வைத்தியசாலை. அந்த வேரவில் வைத்தியசாலைக்கான அடிப்படை வசதிகள் குறைவு. ஒரு சரியான நோயாளர் காவு வண்டி இல்லை. இதுவரை அது இல்லாமலே இருக்கின்ற கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக ஒரு நோயாளர் காவு வண்டி இல்லாமல் இயங்குகின்ற ஒரு வைத்தியசாலை. அவ்வாறு அந்த மக்கள் வாழுகின்ற பிரதேசத்தில் மக்கள் மிக வறுமையோடும் துன்பத்தோடும் இருக்கிற மக்களுடைய இடத்திலே அவர்களுடைய அந்த இருக்கிற ஒரே ஒரு வளத்தை மட்டும் தோண்டி எடுப்பதில் மட்டும் கவனம் செலுத்துகின்ற இந்த பல்தேசிய கம்பெனிகள், அவர்களுக்கு துணை போகின்ற அமைச்சர்கள், அவர்களோடு கூட நிற்பவர்கள், முதல்ல சிந்தியுங்கள். மக்கள் அந்த இடத்தில் வாழ வேண்டுமா அல்லது அந்த இடத்துல இருக்கின்ற வளங்களை எடுத்துக்கொண்டு மக்களை தெருவிலே தள்ளிவிட வேண்டுமா? இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். நான் இந்த உயர்ந்த சபையினூடாக முன்வைக்கின்ற மிக முக்கியமான கோரிக்கை இங்கு இல்லை. இது ஒரு கடை நிலை ஊழியர்களின் சம்பள விடயமாக இருந்தாலும் இந்த நாட்டிலே வாழுகின்ற ஒரு மூலையிலே வாழுகின்ற அப்பாவி மக்களுடைய கண்ணீர் கதை. இது அந்த இடத்திலே வாழுகின்ற மக்களுடைய சோகமான கதை. இது அந்த இடத்திலே வாழுகின்ற மக்களுடைய உள்ள குமுறல். ஆகவே அந்த மக்களுடைய உண்மைகளை யதார்த்தங்களை புரிந்து அந்த மக்கள் அந்த கிராமங்களிலே தொடர்ந்து வாழக்கூடிய வகையில் இந்த அரசு உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த உயர்ந்த சபையினூடாக முன்வைத்து அமைச்சர் பதவியிலிருந்து விலகுமாறு சிலர் அழுத்தம் கொடுத்து வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அல்லஸ் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் வர்த்தகர்களுடன் தொடர்பு வேணும் தரப்பினர் இவ்வாறு அழுத்தத்தை பிரயோகித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதனால் இவ்வாறு அழுத்தம் பிரயோகிக்கப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். எனினும் எவ்வளவு அழுத்தங்கள் எடுக்கப்பட்டாலும் பாதாள உலக குழுக்களிடமிருந்து நாட்டை மீட்டு எடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்த நடவடிக்கைகளை விரும்பாதவர்கள் சகல வழிகளிலும் தடைகளை ஏற்படுத்தி வருகின்றனர். தாம் அண்மையில் வெளியிட்ட கருத்து ஒன்றின் அடிப்படையில் பதவி விலகுமாறு அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். யாழில் யுக்திய விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கை இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனின் ஆலோசனைக்கு அமைவாக போதைப் பொருளை கட்டுப்படுத்தும் நோக்குடன் நாடளாவிய ரீதியில் கடந்த சில மாதங்களாக யுக்திய சுற்றி வளைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு அங்கமாக யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நாவற்குழி பிரதேசத்தில் இன்றைய தினம் காலை யுக்திய சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது போலீசார் மற்றும் விசேட அதிரடி படையினர் இணைந்து A9 மற்றும் A32 வீதிகளூடாக பயணித்த வாகனங்களை மறித்து சோதனை நடவடிக்கையினை முன்னெடுத்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 16 தேதிக்குள் நடைபெறும் என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதன்படி ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு உரிய காலப்பகுதியில் கோரப்படும் என ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. தமிழ் மக்கள் விரும்புகின்ற தலைவராக ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் ஏன் அவசியம் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வச்சிர அபேவர்தன கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் வடக்கு தமிழ் அரசியல்வாதிகள் ஏன் அதிக கவனம் செலுத்துகின்றார்கள் எனவும் வினவியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, நடக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பில் வடக்கு தமிழ் அரசியல்வாதிகள் கவனம் செலுத்த வேண்டும். அதை விடுத்து மக்கள் விரும்பாத சாத்தியமில்லாத விடயங்கள் தொடர்பில் பேசி காலத்தை வீணடிக்க கூடாது. அந்த வகையில் தமிழ் பொது வேட்பாளர் விடயமும் தேவையற்ற ஒன்று. தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் வடக்கு தமிழ் அரசியல்வாதிகள் என்ன தீர்மானம் எடுத்தாலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கே தமிழ் மக்கள் ஆதரவு வழங்குவார்கள் என தெரிவித்துள்ளார். கடல் நீரின் வெப்பநிலை இன்னும் ஒரு மாதத்திற்கு நீடித்தால் இலங்கையை சுற்றியுள்ள கடற்பரப்பில் காணப்படும் பவளப்பாறைகள் அழிந்துவிடும் அபாயம் உள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது அதிகரித்து வரும் வெப்பமான காலநிலையின் காரணமாக கடல் நீரின் வெப்பநிலை சராசரி அளவை விட அதிகரித்து காணப்படுகின்றது. இவ்வாறு கடல் நீரின் வெப்பநிலை அதிகரிப்பதனால் லட்சத்தீவு கடலில் மற்றும் மன்னார் வளைகுடாவில் கடுமையான பவளப்பாறை வெளுப்பு ஏற்படும் அபாயகரமான சூழல் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் தற்போதைய அதிகரித்த வெப்பநிலை இன்னும் ஒரு மாதம் அல்லது அதற்கு மேல் நீடித்தால் பவளப்பாறைகள் அழிவடையக்கூடும். கடல் வெப்ப அலைகள் அரிதான தீவிர வானிலை நிகழ்வுகளாகும். அவை அசாதாரணமான அதிக கடல் வெப்பநிலையின் நீண்ட காலங்களை உள்ளடக்கியது. தேசிய நீரியல் வள ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி முகாமையின் புதிய பணிப்பாளர் கலாநிதி கே அருளானந்தன் இந்நிலை தொடர்பில் ஊடகங்களுக்கு குறிப்பிட்டதாவது, வெப்பத்தின் அளவு 31 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து 2 வாரங்களாக நீடித்து காணப்படுகின்றது. கடல் நீரில் உள்ள பவளப்பாறைகளின் நிலை குறித்து நாரா எந்த ஆய்வையும் மேற்கொள்ளவில்லை. ஆனால் வெளுப்பு ஏற்படுவதை நிராகரிக்க முடியாது. வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸிற்கு இடையில் மாறினால் அது பவளப்பாறையின் ஆரோக்கியத்திற்கு சாதகமாக காணப்படும். நீரின் வெப்பநிலை சாதாரண அளவை விட உயரும் போது பவளப்பாறைகளில் வெளுப்பு ஏற்படுகின்றது. இத்தகைய நிலைமைகளின் கீழ் பவளப்பாறைகள் அவற்றின் திசுக்களில் வாழும் நுண்ணிய பாசிகளை வெளியேற்றுகின்றன. இதன்போது வெளியேற்றப்படும் நுண்ணிய பாசிகள் பவளப்பாறைகளுக்கு ஊட்டச்சத்துக்களை வழங்குவதுடன் பல வகையான அல்காக்கள் பவளப்பாறைகளுக்குள் நன்மை பயப்பதாக காணப்படுகின்றது. இது பவளப்பாறைகளின் நிறம், ஊட்டச்சத்து மற்றும் அதன் சுண்ணாம்பு கூட்டை உருவாக்க உதவும் நீர் கலவையில் சிறிய மாற்றங்களை அளிக்கின்றது என தெரிவித்துள்ளார். அம்பாறை கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் மீதான தொடர் நிர்வாக அடக்குமுறைகளுக்கு எதிரான 45வது நாளாகவும் பொதுமக்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். குறித்து பிரதேச செயலகத்தின் முன்பாக கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி பொதுமக்கள் பல்வேறு சுலோகங்களை உள்ளடக்கிய பதாதைகளை தாக்கிய வண்ணம் அமைதி வழியில் ஒன்று கூடி போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர். அதன் தொடர்ச்சியாக 45வது நாளான நேற்றைய தினமும் பல்வேறு சுலோகங்களை முன்வைத்து போராட்டத்தை மேற்கொண்டிருந்தனர். எனினும் கடந்த தினங்களை விட குறைந்த அளவான மக்களை போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள். இவ்விடயம் குறித்து ஏற்பாட்டாளர்களும் பொதுமக்களும் பல்வேறு பிரச்சினைகளை தற்போது எதிர்கொண்டுள்ளதாக போலீஸ் நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் கடந்த காலங்களில் உதவி அரசாங்க அதிபர் பிரிவாக செயற்பட்டு வந்து மேற்குறித்த பிரதேச செயலகம் 1988ஆம் ஆண்டுகளில் தனியான பிரதேச செயலகமாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து 1993ஆம் ஆண்டு அமைச்சரவை அங்கீகாரம் பெற்று தனியான பிரதேச செயலகமாக கடந்த 30 வருட காலமாக இயங்கி வருவதாகவும் ஊடகங்களிடம் சுட்டிக்காட்டுகின்றனர். இருந்தபோதிலும் ஒரு சில அரசியல்வாதிகள் தொடக்கம் உயர் அதிகாரிகள் வரை குறித்த பிரதேச செயலகத்தின் மீது நிர்வாக அடக்குமுறைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதன் காரணமாக பொதுமக்களாகிய தாங்கள் இப்போராட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக குறிப்பிடுகின்றனர். கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு எதிராக இடம்பெற்று வரும் சூழ்ச்சிகளையும் நிர்வாக அடக்குமுறைகளையும் கண்டித்தும் திட்டமிடப்பட்டு பிரதேச செயலக உரிமைகளை ஒடுக்குகின்ற நிர்வாக அடக்குமுறைகளை இனியும் பொறுத்துக் கொண்டு இருக்க முடியாது எனவும் அரசாங்கம் இனியும் வாக்குறுதிகளை வழங்கி காலத்தை இழுத்தடிக்காது உடன் தீர்வை தரும் வரை தமது போராட்டமானது அமைதியான வழியில் தொடரும் எனவும் மக்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த போராட்டத்தில் கல்முனை சுபதிராம விகாரையின் விகாராதிபதி சங்கைக்குரிய ரன்முத்துக்கல சங்கரத்ன தேரர், கிழக்கிழங்கை இந்து குருமார் ஒன்றிய தலைவர் ஸ்ரீ காகு சச்சிதானந்தம், சிவம் குரு, கல்முனை மாநகர சபை உறுப்பினர்களான சாசந்திரசேகரம் ராஜன் மற்றும் அழகுகோன் விஜயரத்னம், ஐக்கிய வணிகர் சங்கத்தின் தலைவர் கிருஷ்ணபிள்ளை லிங்கேஸ்வரன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணம் புன்னாலைக்கட்டுவன் பகுதியில் நேற்றைய தினம் அதிக வெப்பம் காரணமாக குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சிவஞானம் ஜெயக்குமார் என்ற குடும்பஸ்தரே இவ்வாறாக உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் நேற்றைய தினம் பகல் 1:45 மணியளவில் மதுபோதையில் இருந்ததை அவரது மகள் அவதானித்துள்ளார். பின்னர் 3:30 மணியளவில் அவர் வெயிலில் கீழே விழுந்திருந்ததையும் அவதானித்திருக்கின்றார். அருகில் சென்று அவர்கள் பார்த்தவேளை அவர் உயிரிழந்து காணப்பட்டுள்ளார். அவரது சடலம் மீட்கப்பட்டு தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. அவர் அதிக வெப்பம் காரணமாக உடலில் 10க்கும் மேற்பட்ட எரிகாயங்கள் ஏற்பட்டு உயிரிழந்ததாக பிரேத பரிசோதனையில் தெரியவந்தது. அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி அஜய பாலசிங்கம் மேற்கொண்டார். சடலம் இன்றைய தினம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது.